பார்க்கும்போதே அப்படியே ஒரு தட்டு சாதத்தை போட்டு ஒரு அரகரண்டி குழம்பு ஊற்றி பிசைஞ்சு அடிக்கணும்னு தோணுங்க. அந்த மாதிரி சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். பார்க்கவும் சரி, சாப்பிடவும் சரி சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். 100 மில்லி கடலெண்ணெயில் தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன். உங்ககிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா கடுகு போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. அரை கப்பு பூண்டு, உரிச்ச பூண்டு வந்து அரை கப்பு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 20 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு, வெங்காயம் இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 20 செகண்ட் வந்து வதக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டுற இதில் போட்டு நான் தட்டி வச்சுருக்கேன். ரொம்பவும் அதை போட்டு ரொம்ப நச்சுன்னு நசுக்கி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட வேணாம். ஒன்றும் பாதியமாக இருந்தாலே போதும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் விதையில தான் அதனுடைய மருத்துவ குணம் நிறையா இருக்குது. எல்லா விதையும் நம்ம ரொம்ப சக்கையாக எடுத்து எல்லா விதையும் நம்ம வந்து தண்ணியிலே போக விட்டுட்டோன்னா அந்த வெறும் தோலை சாப்பிட்றதுல நமக்கு ருசியும் இருக்காது, உடம்புக்கு வந்து சத்துமே இருக்காது. மூல நோய்க்கு அந்த சுண்டைக்காவுடைய விதை வந்து அவ்வளோ நல்ல ஒரு மருத்துவ குணமாக இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பூண்டு, வெங்காயம், சுண்டைக்காய் போட்டு அதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு சிலர் வதக்கும் போதே வந்து உப்பு போடுவீங்க. உப்பு போட்டு வதக்காதீங்க. அதனுடைய தன்மை மாறுற வரைக்கும் உப்பு போடாமல் வதக்குங்க. உப்பு போட்டால் வெங்காயம்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கின உடனே பார்த்திங்கன்னா கல் உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பும் மிளகாத்தூளும் நான் இப்போவே சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயில் நம்ம மிளகாத்தூள் போட்டு வதக்கும்போது ஒரு 20-30 செகண்ட் வதக்குங்க. வதக்கும்போது குழம்பு வந்து நல்லா கலராக ரெட்டிஷாக கலராக இருக்கும். பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும்னு ஒரு ஆசையை வந்து தூண்டும். புளி வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் புளியை வந்து நல்ல குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸு தக்காளி பழத்தை புளி கூடவே வந்து நல்லா பிசைஞ்சு ரசத்துக்கு கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. கலவையெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். லைட்டாக வந்து மேலெல்லாம் வந்து அந்த எண்ணெயை பிரிஞ்சு வரும். குழம்போடைய அளவுமே வந்து கொஞ்சம் சுண்டி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி ஸ்டேஜில் மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் வந்து வச்சிடுங்க. சிம்மில் வந்து ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்களேன். அதுக்கப்புறம் நம்ம தலைவர் சும்மா அப்படியே தங்கம் மாதிரி தக நம்ம கொதிச்சுட்டு கரெக்டாகிடுவார். பார்க்கும்போதே வந்து நமக்கு சாப்பிடணும்னு இருக்கும். அந்த குழம்பு வந்து சுற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு அதில் இருக்கிற பூண்டு, வெங்காயம், இந்த சுண்டைக்காய் அவ்வளோதாங்க. ஐயோ, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். இது நம்ம இறக்குனதுக்கப்புறம் இன்னுமே வந்து கெட்டியாயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.